பார்த்தோம்னா யோசுவா. முக்கியமான பட்டணங்களை எல்லாம் அவரே பிடிச்சு கொடுத்துட்றாரு. மீதம் இருக்கிற பட்டணங்களை தான் நீங்க பிடிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்கிறார். இதுதான் யோசுவா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஜனங்கள் எல்லாரும் கானானுக்குள்ள வராங்க. யோசுவா மரித்து போறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துறதுக்கு ஆளே இல்லை. ஆள் இல்லாததால இவங்க விருப்பப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கானானியர்களோட சம்பந்தங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜனங்களாலே அவங்க ஒடுக்கப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒடுக்கப்படும் போதும் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. அந்த வேளையில ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்புவார். ஒத்தினியல் துவங்கி சிம்சோன் வரைக்கும் 12 நியாயாதிபதிகள். இதுதான் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். கர்த்தர் இதெல்லாம் பார்த்து ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன்னு சொல்லி சாமுவேலை எழுப்புறாரு. அதுதான் 1 சாமுவேல் முதல் பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்கள் எங்களுக்கு தீர்க்கதரிசி மட்டும் போதாது, எங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற மாதிரி ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. தேவனும் சவுல ராஜாவை கொண்டு வராரு. பிறகு தேவன் சவுலை தள்ளிட்டு தாவீதை சூஸ் பண்றாரு. இந்த காரியங்கள் மட்டும்தான் 1 சாமுவேல் புத்தகத்துல இருக்கு. இப்போ சவுல் மரித்து போறாரு. தாவீது ராஜாவாக சிங்காசனத்துல உட்கார்றாரு. தாவீது எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சாரு, அவருக்கு பிறகு அவருடைய மகன் சாலமோன் எப்படி தெரிவு செய்யப்பட்டார் என்பதை பற்றி 2 சாமுவேல் புத்தகத்தில் இருக்கு.